ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் என்ன வீடியோ பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தம்ப்லைன் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. இது நீங்கள் ரொம்ப நாளாகவே கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே என்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கொஸ்டின். சரியா? அம்மா, டிக்டாக்ல இருந்தே நாங்கள் உங்கள் ஃபேமிலியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் பொண்ணு இந்த மாதிரி கலராக கிடையாது, இப்போ வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப கலராக தெரிஞ்ச மாதிரி இருக்காங்களே, அதுக்கான டிப்ஸ் நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் அதை மாதிரி கலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் அடிக்கடி மெசேஜ் டிஎம்மில் பண்ணுவீங்க. பட் நான் ரிப்ளை பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டான வீடியோவில் இன்றைக்கி போட்ட ஒரு வீடியோவில் கூட ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு, அக்காட்ட எப்படிக்கா கலரானீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் சொல்ல மாட்டுக்காங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? ஸோ நான் இன்னைக்கு இந்த பொண்ணு சொன்னதுக்காகவும் மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் எல்லாருடைய மைண்ட் தாட்லேயுமே அழகு அப்படிங்கிறது கலரில் தான் இருக்குது, அழகு அப்படிங்கிறது கலரில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இப்போ நவடேஸில் ரீசெண்டாக இப்போ உள்ள காலத்தில் மக்களுடைய மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிட்டு. சரியா? ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிங்க? சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸையும் நீங்கள் கீழே பதிவு பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த கலர், இந்த ஒரு கலரு காரணமாக கருப்பாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால் நிறைய இடத்துல நீங்கள் உங்களுக்கான ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு இது கிடைக்காம நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். சரியா? அந்த மாதிரி இருந்தால் என்ன அப்படின்னு நீங்கள் இந்த கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன அப்படின்னு நினைக்கேன் அப்படின்னா, எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்குது, அப்படி தானே? இப்போ ஸ்கூல்லையே எடுத்துக்கிடுவோம். சரியா? அதுவும் மோஸ்ட்லி எனக்கு பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகளில் இந்த மாதிரி நடைபெறதுக்கு சான்சஸே கிடையாது. ஆனால் நம்ம பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் மெட்ரிகுலேஷன் அந்த மாதிரிலாம் படிக்க வச்சதுனால அது தெரியுது. அதே மாதிரி நீங்களுமே உங்கள் ஸ்கூல்லையும் உங்களுக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். அதே மாதிரி பேரண்ட்ஸாக இருந்தீங்கனாலும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் போது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லுங்கள் கமெண்டில். என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய பிள்ளைங்கள் ஸ்கூலுடைய ஆண்டு விழா அந்த டைமில் டான்ஸ் போட்டி இந்த மாதிரிலாம் டான்ஸ் போட்டி இல்லை, அந்த ஆண்டு விழாவுக்கு எல்லா பிள்ளைகளும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சரியா? ஒவ்வொரு கிளாஸ் வைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போது டான்ஸ் ஆட விருப்பம் உள்ள பிள்ளைங்கள்லாம் கை தூக்குங்க அப்படின்னு டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க பிள்ளைங்களை. அப்படி செலக்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி அங்கே இந்த பிள்ளை அழகாக ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு டேலண்ட்டுக்கு ப்ரிப்பேர் கொடுக்காம கலராக இருக்கிற பிள்ளைங்களா பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. சில ஸ்கூல்களில் சில டீச்சர்ஸோட மனநிலை அந்த மாதிரி தான் இருக்கும். கலரான பிள்ளைங்கள ஸ்டேஜில் ஏற்றி ஆட வச்சாதான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு வேளை கலர் கம்மியாக இருக்கிற பிள்ளைங்கள அவங்க அதே டான்ஸில் சேர்த்துருந்தாங்க அப்படின்னா, அந்த பிள்ளை நல்லாவே டான்ஸ் ஆடினாலும், நான் எல்லாரையும் சொல்லலை, உங்களுடைய இதில் நடந்திருக்கும். இப்போ அதை என்ன காரணங்களால் இந்த மாதிரியான ஒயிட்னிங் க்ரீம்ஸ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி இப்போ உள்ள பிள்ளைங்களுடைய மனசில் எதுக்கு வந்திருக்கு? இப்போ மீன்ஸ் இந்த ஒரு வருஷம் அப்படின்னு கிடையாது, இப்போ ரொம்ப ஒரு கொஞ்சம் வருஷமாகவே இந்த மாதிரியான மனநிலை இருக்குது. என்னத்துக்கு அப்படின்னா, அதுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பின்னால் உள்ள வரிசையில் விடுவாங்க. முன்னால் நல்லா கலராக இருக்க பிள்ளையா பார்த்து என்ன பண்ணுவாங்க? விடுவாங்க. சரியா? அப்போ இதுவும் அந்த சின்ன வயசுலேயே அந்த குழந்தைகளுடைய மனசில் அப்போ நம்ம கலராக இல்லாததுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளை சேர்க்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே உருவாகிறது. அப்புறம் நாளாகி வளரும் போதும் சில டீச்சர்ஸ் நல்லா கிளாஸில் நல்லா அழகாக இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட தான் நல்லா கதை பேசுவாங்க. கதை மீன்ஸ் அந்த பிள்ளைகிட்ட நல்லா பேச வைக்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நாங்களாம் எங்கள் ஸ்கூல் பீரியட்லலாம் எங்கள் டைம்லலாம் பார்த்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன தோணும்? அப்போ இப்படி இருந்தால் பேச மாட்டாங்களா, வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த மனநிலையும் இருந்துக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறையா ஒர்க்கு மீன்ஸு இப்போ ஒரு 10th 12th படிச்சுட்டு கூட நிறைய பிள்ளைங்க நகை கடைகளில் வேலைக்கு சேர்றாங்க. சரியா? அப்போ அவங்க கஸ்டமர்கிட்ட அந்த பேசும்போதும் அந்த தோற்றம் எல்லாமே அழகாக இருக்கணும் அப்படின்னு அந்த நிலையை கடைக்காரங்களும் சரி அந்த பிள்ளைங்க மனசுலையுமே ஊட்டிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாமே போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு நல்லா அடித்து மேக்கப்லாம் அடிச்சுட்டு அந்த மாதிரி நின்னாதான் கஸ்டமர்ஸ்களை நம்ம அந்த தொழில் ரீதியாக கவர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனநிலையும் ஏற்படுத்திடுறாங்க. அப்போ அந்த கடைகள்லையும் போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்க பிள்ளைங்களை தான் செலக்ட் பண்ணி உள்ளே போடுறாங்க. அப்போ தான் கஸ்டமர்ஸ் நல்லா வருவாங்க
ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியும் வந்து இருக்கும்போது அங்கே வந்து அந்த நிறம் காரணமாக அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய இடத்துல வந்து தடைபடுது. அதே மாதிரி இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் பாருங்கள், எல்லாமே வந்து கலராக அந்த மாதிரி கருப்பாக இருக்கிறவங்களே வேலை பார்க்கலாம். சொல்கிறேன் நான் எதுக்காக அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களும் அப்படி இருக்கிறவங்க தான் நம்ம வந்து அந்த ஃபீல்டில் வந்து சேர்ப்பாங்க, இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி வந்து மைண்டில் வந்து உருவாகிறது. அதுக்கு நான் காரணம் என்ன சொல்கிறேன், நாமளும் நம்மை சுற்றி உள்ள அந்த சமூகமும் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு நிலையை வந்து உருவாக்குகிறது. சரியா? இந்த நிலையை வந்து உருவாக்கும் பொழுது நம்ம எதன் மீது அதிகமாக ஆர்வமும் ஈடுபாடும் கொள்கிறோமோ அதை வந்து அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அந்த நம்மளுடைய மைண்டை வந்து மூளை செலவை செய்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்களை வந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி அது மீது வந்து நம்மளுக்கு வந்து ஆர்வத்தை வந்து ஏற்படுத்துகிறது. சரியா? அது அடுத்து நெக்ஸ்ட் வரேன். அதுக்கப்புறம் வந்து மெயினாக இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், பெண் பார்க்கும் படலம். சரியா? பெண் பார்க்கும் படலங்கும் போது சொல்லும் போதே நிறைய இடத்துல வந்து பொண்ணு வந்து கொஞ்சம் கலராக இருக்கிற மாதிரி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து சொல்லும் போதே சொல்லி வச்சிடறாங்க. அதே மாதிரி சிலர் பெண் பார்க்க இடத்துல நேர்லேயே போயிட்டு ஐயோ கொஞ்சம் பிள்ளை கருப்பால இருக்கு அந்த மாதிரி, அதாவது வாழ்றதற்கு பிள்ளைங்கள் தேடுறாங்களா இல்லை வெளியே வந்து மற்றவங்க வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தேடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது பண்ணுறாங்க. அப்போ ஒரு சபையில் வந்து இந்த கலரை காட்டி ஒரு பிள்ளை நிராகரிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல சபையில் இருக்கிற மற்ற பெற்றோர்கள் வந்து என்ன பார்க்காங்க, ஐயோ நாளைக்கு அப்போ நம்ம பிள்ளையும் கருத்த பிள்ளையாக தானே இருக்குது, நம்ம பிள்ளையும் வந்து இதை மாதிரி தான் மாப்பிள்ளை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிக்காங்க, ஏமா இந்த மாதிரி விளம்பரம்லாம் போடுறாங்கல்ல, போடு நீனும் போடு, இந்த இதை வாங்கி போடு, இந்த க்ரீம்க வாங்கி போடு, கலர் ஆயிரு, ஒரு வாரத்திலே இதாயிடலாமா, கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் தான், அதுக்கு பிறகு ஒரு பிள்ளை குழந்தைன்னு வந்த பிறகு அதுக்கு பிறகுலாம் எந்த புருஷனும் இதெல்லாம் நினைக்க மாட்டான், அதனால் அது வரைக்காவது இது பண்ணுறதுக்காவது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ், நான் எங்கள் ஊர்லேயே நிறைய பார்த்துருக்கேன். அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கலேருந்தே பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த பிள்ளை என்ன கலரில் இருக்கும், இப்போ வந்து அதுக்கப்புறம் அவங்க போட்டு எப்படி மாறினாங்க, அது வந்து அந்த ஃபேஸ் மட்டும்தான் தனியாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பாடி, அவங்க நெக்கு, அந்த கை கால் எல்லாமே பார்க்கும்போது டோட்டலாக டிஃப்ரென்ஸாக தான் தெரியும். பார்த்துக்கோங்க, அந்த கலராக இருக்க பிள்ளைங்களுடைய இது கூட இருக்கிற மாதிரி மேட்சாகவே இருக்காது. இருந்தாலும் அந்த ஃபேஸை மட்டுமாவது மற்றெல்லாம் தான் ட்ரெஸ்ஸு கவர் பண்ணதே நினச்சிட்டு அந்த மென்டாலிட்டி வந்து அவங்களுடைய மனசில் வந்து வந்துடுது. ஸோ கலராக வந்து நம்ம ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சொசைட்டியும் மற்ற அவங்களுடைய மனநிலையை வந்து மாற்றி தான் இது பண்ணுது. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொன்னேன்ல, அவங்க வந்து அதை வியாபாரம் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய ஆக்டர்ஸ், செலிப்ரிட்டிஸ் இவங்களெல்லாம் வச்சு அதை என்ன பண்ண சொல்கிறாங்க, அந்த ப்ராடக்டை வந்து அவங்களுடைய மனசில் கொண்டுட்டு போகணும். அப்போது அவங்க வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மணி வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஐஸ்வர்யா ராய்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அவங்க வந்து இயல்பாகவே வந்து பியூட்டி குயின், முதல்ல இருந்தே சின்ன பிள்ளையிலேருந்தே பெரிய பிள்ளை வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அழகான ஒரு பர்சன் வந்து அவங்க வந்து இப்போ இந்த க்ரீமை போட்டு தான் கலர் ஆனாங்க, இது பண்ணி தான் இதானாங்க, இந்த சோப்பை போட்டு தான் இது பண்ணாங்க, வச்சாங்க, வாங்கினாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க அந்த விளம்பரத்துக்கு ஒரு மாடல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற நன்மை தீமைகளை எல்லாம் அறிஞ்சு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம தான். சரியா? சரி, இது வந்து நான் வந்து அவங்க வந்து இந்த சாதாரணமாக இந்த ஒயிட்னிங் க்ரீமுக்குலாம் அவங்க வந்து விளம்பரத்துக்கு வரல. இருந்தாலும் நான் நிறைய விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு சொல்கிறேன். எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இருந்தாலுமே இந்த இன்ஸ்டாலே நிறைய பேர் எல்லாருமே பண்ணுறாங்க. எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலுமே அது உங்களுடைய சுய சிந்தனைக்கு உட்பட்டது. அவங்க அதை பற்றி சொல்ல தான் செய்வாங்க. இது வந்து இப்படியா அப்படியா அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சு அறிஞ்சு தான் என்ன பண்ணணும், செய்யணும். சரியா? அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டுப்புடவையை கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, உங்கள் பட்டுப்புடவையெல்லாம் எடுத்து சேல் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் கேட்டாங்க. அது வந்து என்னுடைய புடவையெல்லாம் கிடையாது, அது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ அதுக்காக வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். சரியா? அப்புறம் வந்து இப்போ இந்த ஒயிட்னிங் க்ரீமால் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன அஃபெக்ட்லாம் ஏற்படுது, ஒரு 7 நாளில் கலர் ஆயிடலாம், 4 நாளில் கலர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கம்மியான ரேட்டில் அதிகமான க்ரீம்கள் வந்து உலா வருகின்றன. சரியா? அதாவது இந்த ஆன்லைன் மூலியமாக தான் இந்த பிள்ளைங்க வந்து ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏன்னா எல்லார் கையிலையுமே இப்போ மொபைல் இருக்கிறனால ஈஸியாக வந்து அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஆர்டர் பண்ணி இது பண்ணிடுறாங்க. நைட் க்ரீம் போட்டுட்டு படுத்திங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக அது வேலை செஞ்சு உங்கள் ஃபேஸு காலையிலே வந்து பளிச்சுன்னு ஆயிரும், நீங்கள் அழகாக ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பார்த்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் பண்ணி இது பண்ணுறாங்க. வெளிநாடுகளில் எல்லாத்துலேயுமே வந்து
இந்த மாதிரியான ஒயிட்னிங் க்ரீம்களுக்கு ஒயிட்னிங் க்ரீம் ஆகிறதுக்கு அதில் வந்து பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்கள் இருக்குல்ல, அந்த கெமிக்கல்களில் வந்து மெயினானது வந்து குளுத்திட்டோன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து அந்த அழகு சாதன பொருட்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுது. விலை உயர்ந்த அழகு சாதனத்துலையும் அது வந்து வெளிநாட்டிலலாம் வந்து கொஞ்சம் வந்து அக்செப்டபிள். அதை வந்து இன்னுமே வந்து என்ன பண்ணலை அப்படின்னா தடை பண்ணலை. ஆனால் அது கூட சேர்ந்த ஹைட்ரோகுவினோன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய இந்த ஸ்கின் இருக்குல்ல, பிளாக் ஸ்கின், இந்த தோலை வந்து என்ன செய்யுமா அப்படியே வந்து உரிச்சு உங்களுடைய இந்த ஸ்கின்ல இருந்து 4 அடுக்கு வரைக்கும் இந்த ஸ்கின் உரியிற அளவுக்கு அதனுடைய தன்மை வந்து அதிகமாக காணப்படுது. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் சொன்னல குளுத்திட்டோன் அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறத நம்ம எதுக்கு வந்து பயன்படுத்துறோம்னா நம்மளுடைய அந்த சருமத்தில் இருக்கிற அந்த மெலனினுடைய சுரப்பை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தான் வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்துறாங்க. அப்போ அதனுடைய அளவு அதிகப்படியான அளவு வந்து அந்த மெலனினை வந்து நம்ம கட்டுப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு நிறைய விதமான ரேஷஸ், அரிப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த டாட்டாக வர்றது, அப்புறம் பரு மாதிரி வந்து அது பிளாக்காக மாறுறது, இந்த மாதிரியான நிறைய அலர்ஜிஸ் வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரியான கெமிக்கலை யூஸ் பண்ணும்போது ஏற்படுது. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் நிறைய பேர் இந்த யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட இவங்க கலராக நினைக்கிங்க. நிறைய பிள்ளைங்களாம் நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயுமே பார்க்குறேன். இந்த இடத்துல நான் வந்து ரோஸ் கலரில் இருந்த மாதிரி, மற்ற இடத்துலலாம் ஸ்கின் வேறு மாதிரி இருக்கும், இங்கிட்டலாம் வந்து அப்படியே பூச்சி கடிச்சு தடுத்து இது பண்ண மாதிரி ரெட் கலரில் இருக்கும். இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அந்த க்ரீம் போட்டு இருக்கிறவங்க அந்த அதில் அஃபெக்ட் ஆன பிள்ளைங்களுக்கு தான் வந்து இந்த இடத்துலலாம் அந்த சிகப்பு கலரான அந்த தோற்றம் வந்து அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ இது வந்து அப்போ அவங்க அந்த அந்த கீழே இருக்கிற 4 அடுக்குகள் உள்ள போதில் இது எல்லாமே வந்து சாய் பல்லவிக்கு வந்து நேச்சுரலாகவே தெரியும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த க்ரீம் எல்லாம் போட்டு தான் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாதரசம், சரியா, அந்த பாதரசம் மெர்க்குரி, அதுவும் இதனுடைய அளவும் வந்து அந்த இதில் வந்து நம்ம அழகு சாதன பொருட்களை அதிகமாக பயன்படுத்துகிறாங்களாம். அப்போ குளுத்திட்டோன்கிற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் ஹைட்ரோகுவினோன் அப்படிங்கிற ஒரு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இது வந்து வெளிநாடுகளில் எல்லா நாடுகள்லையுமே வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த பொருட்களை வச்சு தான் நம்மளுக்கு வந்து இந்த விலை குறைவான இந்த ஒயிட்னிங் க்ரீம்லாம் வந்து தயாரித்து வந்து தந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து சுவரில் இதுக்கு என்ன எஃபெக்ட்டுக்கு நம்ம எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ சுவரில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த பெயிண்ட்டை வந்து அந்த வண்ண பூச்சை வந்து எடுத்துட்டு வேற இது பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த இதை வந்து அதில் பயன்படுத்துகிறாங்களாம். அப்போது அந்த சுவரில் உள்ள அந்த கலரை அந்த சுண்ணாம்பு எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு வண்ணப்பூச்சி கலவைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை நம்ம ஃபேஸில் பயன்படுத்தினா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். அப்போ இதை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு புற்றுநோய் வருதான், அதுக்கப்புறம் நுரையீரல் நோய், அதுக்கப்புறம் சிறுநீரக பாதிப்பு, இதெல்லாம் வந்து ஏற்படுதான். சிலருக்கு வந்து என்ன செய்யுமா, இந்த க்ரீமை வந்து அவங்க யூஸ் பண்ணும்போதே நீங்கள் வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். தலை சுற்றல், வாந்தி, குமட்டல், இந்த மாதிரிலாம் அந்த சில வாடைகள் அந்த க்ரீம்ஸை வந்து மோந்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த அறிகுறிகள்லாம் வருமா. நம்ம என்ன நினச்சிக்கிறது, இதெல்லாம் கிடையாது, இப்போ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி வாந்தி வர்ற மாதிரி இருக்குது, இன்றைக்கி நம்மளுக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது, இந்த க்ரீமால் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிடுவீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தெரியாது இதனுடைய பக்க விளைவுகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து 2023 பிப்ரவரி 12 மும்பையில் வந்து ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 பேர் வந்து இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணி சிறுநீரக பாதிப்புக்கு ஆளாயிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க சிஸ்டர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 நாளில் வந்து அவங்க சேஞ்ச் ஆகி கலர் ஆகிட்டாங்களா. உடனே அவங்களுடைய மூத்த சிஸ்டருக்கும் அவங்க அம்மாவுக்கும் வந்து அதே க்ரீமை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களும் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களும் இதாகிட்டாங்களா. ஒரு 4 மாதம் கழித்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு வந்து சிறுநீரக ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து அதே வீக்கில் வந்து மற்ற 2 பேருக்குமே வந்து அதே பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ மும்பையில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க வந்து அட்மிட் ஆகி அங்கே செக் பண்ணி பார்க்கும்போது 3 பேரும் ஒரே விதமான சிறுநீரக நோயால், அதுக்கு ஒரு நேம் இருந்துச்சு, அந்த நோயால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ வந்து நம்ம நினைப்போம், இன்றைக்கி வீட்டில் ஏதாவது ஒரு சாப்பாட்டில் நம்மளுக்கு ஒரு ஃபுட் பாய்சன் வாந்தி வருதுன்னா என்ன சாப்பாடு செஞ்சோம் அப்படின்னு நினைப்போம். யாரெல்லாம் சாப்பிட்டா எல்லாருக்கும் ஒன்போல நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி அப்போ இதான் பண்ணியிருக்கோம், அதனால தான் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்க வந்து பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிருக்கு, எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய, இப்போ வீட்டில் சொல்லுவாங்க சோப்பு, சிலர் வீட்டிலலாம் எல்லாருமே வந்து ஒரே சோப்புலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் சொல்லுவோம் அவங்கவுங்களுக்குன்னு தனியாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாருமே எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த க்ரீம் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சேமாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்ரீமினுடைய விளைவால் தான் இது வந்து அதிகமாக இருக்குது. அந்த க்ரீமை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில்
மெர்க்குரி இருக்குல்ல, மெர்க்குரி பாதரசம் அதனுடைய அளவு வந்து அதிகமான அளவில் 1 ppmங்கிற அளவு தான் வந்து இருக்கணுமா. ஆனால் அவங்க உடம்புல 46 ppm வரைக்கும் அவங்களுடைய உடம்புல வந்து அந்த கெமிக்கலுடைய அளவு வந்து அதிகமாக இருந்து அந்த நம்மளுடைய கால் கைகள் இதெல்லாம் வந்து செயல்பாடெல்லாம் நடக்க முடியாத அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து உடல் பாதிப்பை வந்து அந்த நோய் வந்து ஏற்படுத்தி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் கடவுள் கொடுத்த கொடை. நம்ம ஒவ்வொருத்தரும் எந்த உலகத்தில் எந்த மாதிரியான ஒரு ஃபேஸோட எந்த மாதிரியான ஒரு நிறத்தோட நம்ம வரணும் அப்படின்னு இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து அழிச்சிருக்காரு. முன்னாடிலாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சரும பராமரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து மஞ்சக்கிழங்கு, அதுக்கப்புறம் நான்லாம் வந்து இப்போதான் ஒரு 5 வருஷமாக பயன்படுத்தலை. என்ன அப்படின்னா கோபுர மஞ்சள் இருக்கா, மஞ்சள் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது சரி கல்யாணம் முடிஞ்ச புதுசுலையும் நிறையவே நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு 5-6 வருஷமாக தான் வந்து நான் அதை வந்து மஞ்சள் வந்து விட்டுட்டேன். கையெல்லாமே மஞ்சளாக வேர்த்து ட்ரெஸ்லலாம் ஒட்டுது அப்படின்னு சாரீலலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் போன பிறகு தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அந்த மஞ்சள்லாம் நமங்கும் போது இந்த தோல் நோய்கள், இந்த கருப்பு, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அப்படிலாம் இருக்காது. அவ்வளோ அழகாக அவ்வளோ பொலிவாக இருக்கும். எனக்குலாம் ஒரு பரு கூட வராது. இப்போ தான் வந்து நிறையா கேர் பண்ணாமே இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ்லலாம் ஒரு க்ரீம் கூட இதுவரை போட்ட கிடையாது. எப்படினாலும் இருந்துட்டு போட்டேன். அப்படி நான் யூஸ் பண்ணுறது ஒன்று தான் இந்த இதில் போடுற அந்த ஐலைனர் மட்டும்தான். அதுவுமே வந்து சைடு எஃபெக்ட் அதுலேயுமே இருக்கலாம். சரியா? ஸோ அதனால் அந்த பராமரிப்பு வந்து இயற்கையான முறையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடுகள்லையே நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த ஹைட்ரோகுவினோன் இந்த பொருட்கள், அந்த குளுத்திட்டோன் சொன்னேன்னா, அந்த குளுத்திட்டோன் வந்து நிறையா இயற்கையான காய்கறிகளில் தக்காளி, ஆவகேடா, பப்பாளி அதுகளெல்லாம் வந்து நிறைய வந்து காணப்படுது. அப்புறம் அந்த வால்நட்டு அந்த இது இருக்குல்ல நட்ஸு அதுலேயுமே வந்து அதிகமாக காணப்படுது. அப்புறம் கீரை வகைகள் எல்லா கீரையிலையுமே வந்து இந்த நம்மளுக்கு இந்த சருமத்தை வந்து நல்லா தூண்டக்கூடிய அந்த மெலனின் வந்து அங்கே இது பண்ணுறதுக்கான வந்து அதில் இருக்குது. ஸோ நம்ம இயற்கையிலே கிடச்சிருக்க எல்லா விதமான பழங்கள் சாப்பிடலாம், எல்லா விதமான காய்கறிகள் சாப்பிடலாம். சின்ன பிள்ளைங்க தான், நீங்கள் வாங்கி ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நாள்லேயே நம்ம வந்து கலர் ஆயிடணும் அந்த மாதிரி நினைக்காதீங்க. அந்த டக்குன்னு வர்ற எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, எதுவுமே வந்து ஒரு கடின உழைப்பு பல ஆண்டுகளாக கிடைக்காத ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து அது நிலைக்காது. அதில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கலப்படம் வந்து கலந்துருக்கும். ஸோ நிறைய தெரியுது உங்களுக்கு, தெரிஞ்சுக்கிட்டுமே நீங்கள் இந்த மாதிரியான க்ரீமை யூஸ் பண்ணுறீங்க. நான் வந்து ஆப்பனூர் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணேன், ராமநாடு டிஸ்ட்ரிக்டில். அப்போ அங்கே ஒரு பிள்ளை வந்து 10th படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து யூஸ் பண்ணி நான் பார்த்துட்டு இருக்க டைம்லையே பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வீக்கு போகும்போது 4-5 நாள் கழித்து நல்லா கலர் ஆகிட்டான். அப்போது என்ன பிள்ளை இப்படி திடீர்னு ஆகிட்டேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணேன்னா நான் அந்தாலும் அவளுக்கு பார்த்துட்டு சொன்னேன், இந்த மாதிரி யூஸ் பண்ணாதான் உனக்கு வந்து ஸ்கின் நோய் வந்துடும் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த பொண்ணு அதுக்கடுத்து நான் சொன்னதை கேட்டு 2-3 நாள்லேயே நிப்பாட்டிட்டா. அந்த யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விடும்போது அவங்களுடைய ஸ்கின் வந்து இன்னுமே ரொம்ப வந்து கருப்பாகி திட்டாக ஆக ஆரம்பிச்சிருது. சரியா? அதே மாதிரி இப்போ படிக்கிற ஸ்கூல்லையும் ஒரு பையன் அவங்க அக்கா போடுறான்னு சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பையன் போட்டு அந்த பையனுக்கும் ஃபேஸ் முன்னே இருந்ததை விட கருப்பாக ஆரம்பிச்சிட்டு. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒயிட்டாக இருக்கிறவங்களோட கருப்பாக இருக்கிறவங்கள தான் சூரிய ஒளியெல்லாம் வந்து நம்ம வந்து கிரகிக்கக்கூடிய அந்த தன்மை எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரியா? நீங்கள் எல்லாத்தையுமே அந்த எடுத்து உள்ள இன்னர் ஃபாரினர்ஸ் எல்லாம் பாருங்கள், குளுமையான இடங்களை தேடி அவங்க வந்து அலைகிறாங்க. நம்ம நாட்டுக்கெலாம் வந்து அவங்களுக்கு செட்டே ஆகாது. ஸோ கடவுள் கொடுத்த அந்த இயற்கையான அழகை வந்து ரசிங்க. அப்புறம் வந்து மைக்கேல் ஜாக்சன் வந்து அவரும் ஒரு தோல் நோயால் ஏற்பட்டு அவருக்கு வெள்ளையாக திட்டுத்திட்டாக இருந்திருக்கு. உடனே அவர் என்ன பண்ணியிருக்கார், மைக்கேல் ஜாக்சன் மூஞ்ச பாருங்கள், பொம்மைக்கு இருந்த மாதிரி இருக்கும், ஒரு நேச்சுரல் ஃபேஸாகவே இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து இந்த கலராகக்கூடிய ஊசி மருந்துகளை வந்து நிறைய பயன்படுத்தியிருக்காராம். அதனால தான் அவருடைய ஃபேஸ் வந்து அந்த மாதிரியாக ரொம்ப ஓவராக கலராக இருக்கிற மாதிரி அவருடைய ஃபேஸ் வந்து இருக்குது. சரியா? ஸோ நம்ம வந்து இயற்கை அளித்த கொடைகள் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக நம்ம ஸ்கின்னையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க ஃபேர் அண்ட் லவ்லி, வீக்கோ அப்படின்னு நிறைய க்ரீம்ஸ்லாம் போடுவாங்க. யாராவது அந்த க்ரீம்லாம் போட்டு கலர் ஆகிருக்கீங்களா? பட் நவடேஸில் இப்போ ரீசெண்டாக அதுவும் ரொம்ப அடிக்டாக வந்து ஒரு 15 வருஷம் 10 வருஷமாக வந்து ரொம்பவே வந்து இந்த அழகு சாதன பொருட்கள் மேலே மோகம் கொண்டு அவங்க வந்து நிறைய நோய்களை வந்து அவங்களாவே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வுகள் எல்லாமே வந்து சொல்லுது. ஸோ அதனால் நீங்கள் மற்றவங்கள பார்த்துட்டு அதேமாதிரி என்கிட்ட கேட்டிங்கல்ல, அந்த அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை நான் சொல்லாமல் போயிட்டேன்ல. இடையில வந்து பிள்ளைங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஆரம்பத்தில் இருக்கிற ஸ்டேஜை விட ஒரு வயசுக்கு வந்து அடுத்து ஒரு பருவத்துக்கு அடையும் பொழுது அந்த பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் இருந்த கலரோட ஒரு கலர் கொடுக்கும். அப்படி தானே? ஆனால் கலர் கொடுக்குமே அந்த முகம் வந்து ஒரு பொலிவோட தான் தோன்றுமே ஒழிய அது வந்து எப்படி ஆகாது,
கலராக வந்து மாறாது. கலர் அப்படிங்கிறது நீங்கள் கலராக இருக்கவங்களுக்கும் இந்த க்ரீன் போட்டு 2 பேரையுமே பாருங்கள் தனியாக தெரியும். சரியா? அப்படி வந்து மாறாது. இப்போ அப்படி இருக்க பட்சத்தில் இவளுமே வந்து என்ன பண்ணா, நான் எல்லாரையும் போல் ஆசைப்பட்டு ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லினாலும் அது வந்து அந்த க்ரீமால் கலர் வந்து என்ன பண்ணிச்சு ஆச்சு. ஆனால் அதை போடாமல் 2 நாள் 3 நாள் போடாமல் வீட்டில் இருந்தால் பழையபடி அந்த அந்த இது வந்து என்ன பண்ணிடுது வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறவங்கள அப்போ நீங்கள் பாருங்கள், அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிற டைமில் அவங்களுடைய லிப்ஸ் எல்லாமே ரொம்ப கருப்பாக ஒரு மாதிரி நோய்வாய்ப்பட்ட உதடு மாதிரி எந்த ஒரு இரத்த ஓட்டமே இல்லாத ஒரு இது பகுதி மாதிரி அது வந்து காணப்படுது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கா. ஸோ நீங்கள் வந்து மற்றவங்கள வந்து ஒரு வீடியோக்கள்லையோ இதுலேயோ பார்த்துட்டு செலிப்ரிட்டிஸ்லாம் இப்படி இருக்காங்க, அவங்களாம் லட்சக்கணக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஃபாரின்லலாம் போய் என்ன பண்ணுறாங்க எடுக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க அப்படி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்காங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் யாருக்கு என்ன நோய் என்ன இது வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம இயற்கையாக கிடைக்கிறத பயன்படுத்தி நல்ல சிறப்போட நலமோட வாழ்வோம் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். மற்றவங்கள பார்த்து நீங்கள் என்ன பண்ணினீங்க சொல்லுங்கள். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஆஸ்மி கொஸ்டின் வச்சு அந்த ப்ராடக்ட் நேமை சொல்லி அவங்க வந்து ஆஸ்மி கொஸ்டினில் வைக்காங்களா? கண்டிப்பாக அவங்க அந்த இதை வந்து என்ன பண்ண போகிறது கிடையாது, யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி அவங்க வந்து அட்வர்டைசர் அப்படி தானே பண்ணுறாங்க. ஸோ அதை நம்பி நீங்கள் இது பண்ணக்கூடாது. அதனுடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பொருளில் வந்து பின்னால் அதனுடைய என்னென்ன அளவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு எல்லா பொருளையுமே இருக்கும். அதை என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து ரீட் பண்ணி அதை பார்த்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தோல் நோயோ இல்லை இந்த மாதிரி ஒரு மாதிரி கருப்பாக மாங்கு மாதிரி இருக்குது அப்படின்னா முறையாக டாக்டரை அணுகி அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி. இப்போ காய்ச்சல் வந்தால் நம்ம போய் ஹாஸ்பிட்டல் போகிறோம்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் அணுகணுமே ஒழிய இந்த மாதிரி ஒயிட்னிங் க்ரீமை வாங்கி தற்காலிக தீர்வாக இது பண்ணாதீங்க. அதனால தான் சில இடங்கள்லாம் ஒரு காமெடியோட சொல்லி முடிக்கலான்னு பார்க்கேன். சில இடங்கள்லாம் இந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டு அதுமாதிரி இப்போ பாருங்கள் ஃபங்க்ஷனு கல்யாணம் எல்லா நாளுமே அந்த இருக்கிற கலரை விட அப்படியே பெயிண்ட் அடித்த மாதிரி ஆக்கி வச்சு ஒரிஜினாலிட்டியே இல்லாமல் ஆக்கிறாங்க. சில பசங்கள்லாம் அதை பார்த்துட்டு ஏமாந்துடுறாங்க. அதில் வந்து ஒரு காமெடி என்ன அப்படின்னா, இப்படி தான் ஒரு மாப்பிள்ளை வந்து என்ன பண்ணியிருக்காராம், அந்த பியூட்டிஷியனுக்கு நான் வந்து என் ஒய்ஃபை நீங்கள் வந்து நல்லா அழகாக மேக்கப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நான் வந்து ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு வந்து சொன்னாராம். சரியா? உடனே சரி அப்படி சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஐஃபோன் இருக்குல்ல அது நல்லா பேக் பண்ணி வாங்கிட்டு போய் அந்த பியூட்டிஷியன்ட்ட கொடுத்துருக்காரு. அந்த பியூட்டிஷியன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. உள்ளே வந்து ஒரு நோக்கியோ இந்த ஃபோன் தான், பட்டன் ஃபோன் தான் இருந்திருக்கு. உடனே அவங்க பார்த்துட்டு ஐஃபோன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டீங்களா அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கு தான் அவர் சொன்னாராம், நீங்கள் கல்யாணத்தோட வந்து மேக்கப்புங்கிற பேரில் என் ஒய்ஃபை வந்து ரொம்ப தேவதை மாதிரி காமிச்சிங்க, ஆனால் மறுநாள் காலையில் தான் அவள் குளிச்சுட்டு வரும்போது தான் அவளுடைய நேச்சுரல் தெரியுது. ஸோ நீங்கள் மட்டும் எங்களை ஏமாற்றலாமா, அதனால இதான் உங்களுக்கு பரிசு அப்படின்னாங்களா. அதனால் நம்ம எப்படி இருக்கோமோ அதை வந்து மெயின்டைன்ங்கிறது வேறு, அப்படி டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது வேறு. இருக்கிற அழகாக வீட்டில் கிச்சனில் என்னென்ன பொருட்களாக இருக்கும், என்னென்னலாம் சாப்பிட்றீங்களோ எல்லாத்தையும் இது பண்ணுங்க. எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க, முந்தி பரு வந்துருந்துச்சுன்னா மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு அந்த கையை தொட்டு அப்படியே மேலே வைங்க அப்படிம்பாங்க. அப்புறம் லைட்டாக எச்சிருக்கலாம், இது உமிழ் அதுலேயும் பயங்கரமாக இருக்குன்னு அதெல்லாம் தொட்டு போடுங்கம்பாங்க. அது அதெல்லாமே கண்டிப்பாக க்யூர் ஆகிருக்கு. ஸோ யாரும் வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுகளை தேடி என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. நீங்கள் தான் வந்து அந்த வந்து வளர்த்து விடுறீங்க, மார்க்கெட்டிங்கை இது பண்ணி விடுறீங்க. ஸோ இயற்கையான முறையில் இருந்துங்க. அந்த இதில் வரக்கூடிய அழகு தான் பெர்மனண்ட்டாக இருக்கும். தற்காலிகமாக வந்து நோயையும் வந்து வாங்கி அதுக்கு செலவும் பண்ண முடியாமல் அதனால் உடல் அழகையும் கெடுத்து இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது மூலியமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு வேறொரு தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். அதுவும் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு ரொம்ப தேவையான ஒரு தலைப்பு தான். பார்க்கலாமா? பை, டேக் கேர்.